மிதுனம் ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த விதத்துலலாம் பிரச்சனைகள் வரக்கூடாதோ அப்படியெல்லாம் அந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வரும். அது எங்கிட்ட இருந்தெல்லாம் அந்த பிரச்சனை வரும்னே தெரியாது. ஆனால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். இதனால் உங்களுடைய மனசையே நீங்கள் வெறுத்திருப்பீங்க. ஏதாவது தொழில் செய்தாலும் சரி, வியாபாரங்கள் செய்தாலும் சரி, அதில் போதுமான அளவுக்கு லாபமோ வருமானமோ உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் புதுசாக தொடங்கியிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் நினைத்த அளவிற்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. இதனால தேவையில்லாத மனக்குழப்பங்க உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம என்னடா பண்ண, நம்ம என்ன பண்ணுனா நம்முடைய வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஏதாவது கவலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க காலையில ஏதாவது நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் உங்களை யாராவது குறைகள் கூறிட்டாங்க. ஆனா உங்களுடைய வேலையை நீங்க சரியா தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அது தொழிலா இருக்கட்டும், இல்லைன்னா அலுவலக வேலைகளாக இருக்கட்டும், மற்ற வேலைகள் கூலி வேலைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மேலதிகாரிகள் ஏதாவது கூறணும் அப்படின்ட்டு ஒரு 10 நபருக்கு முன்பாக உங்களை வந்து அசிங்கமாக ஏதாவது சொல்லிடுவாங்க. என்னப்பா நீ வேலை பார்க்க தெரியுமா தெரியாதா, வேணும்னா இரு, இல்லைன்னா கிளம்பு, ஒன்று விருப்பம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கூறுவாங்க. அது உங்களுடைய மனசில் தோணிகிட்டே இருக்கும். இத்தனை நபர்களுக்கு முன்னாடி நம்மளை இப்படி கூறிட்டாங்களே, நமக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க மாட்டீங்க. அதை பற்றி நினைப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் மனைவியிடம் கூறி அதனால் நீங்கள் அழுகுவீங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே உங்களுடைய மனசுக்குள்ளே வைத்து வைத்து அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் கதறிட்டும் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆனால் இது உங்களை பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயம்தான். இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். ஆனால் அந்த மிதுனம் ராசிக்காரங்க அதை சும்மா இருக்க மாட்டாங்க. அதை அப்படியே பெருசுபடுத்தி அவங்க நம்ம சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும், நம்ம எப்படி நம்ம கரெக்டாக வேலை பார்த்ததை தப்புன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இதனால் தோணிகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா கடன் பிரச்சனைகள் இப்போ கூட முடிந்திருக்கலாம். ஆனால் இனி வர்ற காலகட்டங்களில் உங்களுக்கு கடன் வாங்குற தேவை இருக்காது. அப்படியே தேவை இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்காமல் அதை எப்படி சமாளிக்கணுமோ அதை நீங்கள் கட்டாயம் சமாளிக்கணும். இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி எந்த விதமான இடத்துலையும் சரி உங்களால் உங்களுடைய கோபத்தை காட்டவே முடியாது. ஏன் உங்களுடைய உறவினர்களிடம் கூட உங்களுடைய கோபத்தை காட்ட முடியாது. அனைத்திற்கும் காரணம் நம்முடைய கடன் பிரச்சனைகள், நம்ம இருக்கிற இடம், நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுடைய உண்மையான வாழ்க்கையை உங்களால் வாழாமல் இத்தனை நாட்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது அனைத்திற்குமே காரணம் உங்களுக்குள்ள அவ்வளோ கவலைகளும் அவ்வளோ கஷ்டங்களும் இருக்கும். அது அனைத்தையுமே எப்பொழுது தீருமோ அதுக்கப்புறம் பார்ப்பீங்களா நான் யாருன்னு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிகிட்டே தூங்குவீங்க. உங்களை எத்தனையோ நபர்கள் ஏமாற்றி இருப்பாங்க. அதுவும் காசு விஷயத்தில் உங்களை எத்தனையோ நபர்கள் ஏமாற்றிட்டு நீங்கள் அதனால தான் இந்த ஒரு சூழ்நிலைக்கு கூட வந்து இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லார்ட்டையும் உண்மையாக இருப்பீங்க. எவ்வளவுதான் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் காசு விஷயத்தில் அனைவரிடமும் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, உண்மையாக தான் நடந்துக்கிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் வரும். இது அனைத்திற்கும் காரணம் உங்களுக்கு சற்று ஒரு காலகட்டம் வரைக்கும் நேரம் சரியில்லாமல் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு நேரம் எப்படி அமையுதுன்னு மட்டும் பாருங்கள். இது வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே நினச்சி பார்ப்பீங்க, நமக்கு எந்த இடத்துல இருந்தடா பிரச்சனை வரலை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்துருச்சு, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை போகிற போக்கில் நம்மளும் போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வந்திருக்கும். அது சிறியவர்கள்லேருந்து ஏன் வயசானவங்க வரைக்கும் இந்த எண்ணம் வந்திருக்கும். அவ்வளவு கஷ்டங்கள் இந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கிட்டு காலை வச்சாலும் பிரச்சனை, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வாங்குறதுன்னு அவ்வளோ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் இனி வர்ற காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக காணப்போகிறோம். இனி வர காலகட்டங்களை நினைத்து நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அவ்வளோ நன்மைகள் உங்களை தேடி வரும். பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள்னு எல்லாமே தீரும். இதுவரைக்கும் உங்களுடைய திட்டின நபர்கள் கூட உங்களிடம் மன்னிப்பு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாகத்தான் இந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற காலகட்டம் அமையப்போகிறது. உங்களுக்கு வருகின்ற காலகட்டமானது எப்படி இருக்கும், எப்படிலாம் நன்மைகளும் கஷ்டங்களும் வரும் அப்படிங்கிறது தெரியும் காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வருகின்ற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேலையை செய்தாலும் சரி, அதில் உங்கள் மேலதிகாரிகளே இத்தனை நாள் உங்களை திட்டிருப்பாங்க, எவ்வளவோ உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இனி வர்ற காலகட்டத்தில் அவர்களே உங்களிடம் மன்னிப்பு கேட்கவும், ஏன் நீங்கள் செய்கின்ற வேலையை பார்த்து பாராட்டு தெரிவிப்பாங்களாம். இது வரைக்கும் உன்னுடைய வேலையை நான் பார்த்ததில்லப்பா, மற்றவங்க கூறுறதை வச்சு உன்னை நான் தப்பு கணக்கு போட்டேன், ஆனால் இப்பொழுதுதான் உன் வேலையை பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன், அந்த அளவுக்கு நீ கடின உழைப்பு போடுற,
ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உன்னுடைய கடின உழைப்பை நீ போட்டுட்டே இரு, எங்கேயோ போயிடுவேன், உன் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதிக அளவு பாராட்டுகள் தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இனி வருகின்ற காலகட்டங்களும் உங்களுக்கு இப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒரு சிறிய தப்பு என்னன்னா, மற்றவங்ககிட்ட உங்கள் சக ஊழியர்கள் ஒரு வாரமோ ஒரு மாதமோ உங்கள் கூட நட்புறவாக இருக்கிற நபர்களிடம் நீங்கள் லீவு நாட்களில் சென்று அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுவீங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் உங்கள் கூடயே இருப்பாங்க, உங்கள் கணவனோ மனைவியோ, அவர்களிடம் நீங்கள் எப்பொழுதுமே மனசு விட்டு பேச மாட்டீங்க. இதனால் அவங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு எண்ணம் இருக்கும், நம்மகிட்ட பேசாமல் நமக்கு தெரியாத நபர்கள், அதுவும் புதுசாக வந்தவங்ககிட்டலாம் போய் அவன் பேசுகிறான், ஆனால் நம்மகிட்ட பேசவே மடிக்காம மனசு விட்டு, நம்ம மனசு விட்டு பேசினா நம்மளும் நம்மகிட்ட மனசு விட்டு பேசுகிறவங்ககிட்ட நம்மளும் மனசு விட்டு கூறுவோம், நம்மளுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அவங்ககிட்ட நம்ம தெரிவிப்போம். அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கணவன் மனைவியோ அவர்கள் கூட இருக்கலாம், கட்டாயம் உங்களை பற்றி அவர்கள் நினைத்து கொண்டே இருப்பார்கள். எனவே நீங்கள் மற்றவங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை கூறுவதை விட உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட, ஏன் அதுவும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ அவர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை கூறுங்க. கட்டாயம் அதற்கான தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய மனக்குழப்பங்களுக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் நிகழும். மனசுக்குள்ள ரொம்ப நாளாக பூட்டி வச்ச ஒரு கவலைகளும் ஒரு பிரச்சனையும் ஒரு தீண்ட மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும். இதனால உங்களுடைய இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் அப்படி வருங்க, கண்ணு அப்படி சொக்கும். எந்த விதமான பிரச்சனையும் நம்ம மனசுல இல்லை, மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இது அனைத்தையுமே தோணணும்னா நீங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நபரிடம் உங்களுடைய பிரச்சனைகளை கூறணும். அவர்கள் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பனாதான் உங்க இருவருக்கும் இடையில் நல்ல ஒரு உறவானது அமையும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனநிலையில் வைத்திருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் மனசில் ஏதாவது தொழில் பண்ணணும், ஏதாவது முயற்சியை எடுக்கணும். இந்த ஒரு நேரத்தில் நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எங்கேயே போகும். ஆனால் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களோ இல்லைன்னா நம்ம கணவனோ மனைவியோ இதுக்கு ஒத்துக்கிடுவாங்களா? நம்ம தொழில் பண்ணாலும் சரி, இல்லைன்னா புதுசாக அலுவலகத்திலையோ இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு செல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களிடம் அவர்களிடம் கூறுனா அதுக்கு அவங்க ஒத்துக்கிடுவாங்களா மாட்டாங்களா? ஏற்கனவே கடன் பிரச்சனை வேற அதிகமாக இருக்குது. இதனால் அவங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களுக்கு பிடித்த தொழிலையோ இல்லைனா வேலையையோ கூட உங்களால் செய்ய முடியாமல் இத்தனை நாட்கள் நீங்க தவித்து வந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க போய் கூறுங்க, கட்டாயம் அவர்கள் அனைவருமே உங்களை புரிந்துக்கிடுவாங்க. புரிந்து நீ நல்ல இடத்துக்கு போகணும்பா, இருக்கிற பிரச்சனைகள் இருக்கட்டும், அதை நாங்க பாத்துக்கிறோம், உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு, நல்ல இடத்துக்கு நீ முன்னேறிப்போ, நீ நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம் அப்படின்னு கூறி உங்களை அந்த வேலைகளை பண்ண வைப்பாங்க. அவ்வளவு நல்ல நாளாக உங்களுக்கு இந்த நாளானது இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களிலும் உங்களுக்கு கட்டாயம் அமையும். இதே மாதிரி உங்க குடும்பத்துடனும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியா இருந்தால் மட்டும்தான் இது அனைத்திற்கும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பணியிடத்திலையும் சரி, சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்திற்கும் இதுக்கப்புறம் வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இதுவரைக்கும் எத்தனையோ